பூர்ணவாகினி என்ற சிறப்பித்து சொல்லப்படும் பொன்னிவாணியாறு கடலோடு கலக்கும் இடம். அன்று அந்த முன்னிரவு வேளையில் அழகு மிகுந்து தோன்றியது. பௌர்ணமிக்கு மறுநாள் ஆகையினால் சிறிது காலந்தாழ்ந்து உதித்தாலும் நிலாவின் பொலிவு அந்த இடத்தின் பொலிவுக்கு மெருகூட்டியது. பொன்வானி ஆற்றின் செந்நிற நீரும் மகோதை கடலின் நீல அலைகளும் கலக்கும் இடம் ஆண்மையும் பெண்மையும் ஆகிய குணங்களை சந்தித்து கலப்பது போல் வனப்பு நிறைந்ததாயிருந்தது. கடலை ஆண்மையாகவும் நதியை பெண்மையாகவும் கற்பனை செய்யும் எண்ணத்தை கூட அந்த சங்கமத்துறையே படித்து கொடுத்தது. அடர்ந்த மரக்கூட்டங்களுக்கு அப்பால் பொன்வானி ஆற்றின் கரையோரமாகவே சென்றால் சேர நாட்டின் வீர தலைநகரமாகிய கொடுங்கோளூரை அடைந்து விடலாம். கரையோரமாக தென்மேற்கே 10 நாழிகை பயணத்தில் வஞ்சிமா நகரம் இருந்தது. கொடுங்கோளூரை ஒட்டி கடலோரமாகவே இருந்த முசிறியில் 2-3 நாட்களாக பரபரப்பட்டும் பயங்கர செய்தி ஒன்று பரவி பொதுமக்களை பயமுறுத்தி கொண்டிருந்தது. மேற்கு கடலின்